இன்றைக்கு அந்த அபிஷேகத்தின் வல்லமை இன்றைக்கு உங்களுக்குள்ளாக நிரம்பி வழிவதற்காக அவர் அந்த பாத்திரத்தை அவர் தனக்கென்று எடுத்துக்கொண்டார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொன்னார். உன்னை நான் நினைக்கிறேன் பிதாவானவர் நம்ம முகத்தை நான் காட்டியிருப்பார். இந்த வசனத்தில் நீங்க அழகா வாசிச்சு பாருங்க. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும்னு சொல்லிட்டு நீங்கள் மூல வேதாகமத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டாட் வித்தின் பிராக்கெட்ஸ் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல ஒரு டிவைன் சிக் ஒன்று இருக்கும். அந்த டிவைன் சிக்கோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அது அவர் பேசி முடித்தவுடன் நான் நினைக்கிறேன் எல்பத்தோடைய முகம் அங்க தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு உங்க எல்லாருடைய முகம் அங்க அவர் பார்த்திருப்பாரு. பார்த்த உடனே அடுத்து அவர் என்ன சொல்றாரு? ஆயினும் என் சித்தப்படி அல்ல, உம் சித்தத்தின்படியே ஆவ கடவுது. இந்த எல்வித்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுனா, இந்த எல்வித்துக்குள்ளாக நிரம்பி வழிகிற ஒரு அபிஷேகம் கடந்து வர வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த பாத்திரத்தை நான் எடுத்து பானம் பண்றேன். ஐ வில் ட்ரிங்க் ஆஃப் திஸ் கப் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அந்த வல்லமையை கொடுப்பதற்கு, அந்த நிரம்பி வழிகிற வல்லமை உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் அன்றைக்கு he was squeezed.